ஹாய், இட்ஸ் மண்டே ஈவினிங். நெக்ஸ்ட் டே எனக்கு காலேஜ் இருந்துச்சு. ஆஃப்டர் 3 டேஸ் காலேஜ் போகிறதுனால மார்னிங் குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். வீக் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணுமோ அதை ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு படுப்பேன். வீக் எண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்டே ஈவினிங் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். பிகாஸ் மண்டே எனக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் வெக்கேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தான் என்னால் ஆன் டைம் குக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப முடியும். காய்கறி வாங்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிருந்தாரு. அவ்வளோ ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் காய் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி, ஓகே, 2 to 3 டேஸ் இதை வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு சிம்பிளாக சாம்பார் மட்டும் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் விதவிதமாக காய்கறி பண்ணணும், குழம்பு கூட்டு இதெல்லாம் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்க மாட்டார். நாங்கள் 2 பேரும் மட்டும் இருக்கிறனால எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் நான் குக் பண்ணுவேன். சாம்பாருக்கு யூஸ்வலாக நான் துவரம் பருப்பு, பாசி பருப்பு அந்த மாதிரி போட மாட்டேன். மிக்ஸ்டு தால் அப்படின்னு கிடைக்கும், அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதோட நாளைக்கு சமைக்க போகிற பாத்திரங்களையும் எடுத்து வச்சுட்டேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த வேலையுமே நான் முடிச்சு வச்சுட்டேன்.